போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் சில பேர் ரொம்ப சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடுறாங்க. நம்ம மட்டும் மேலே முன்னுக்கு வரதுக்கு இத்தனை நாள் ஆகுது. என்ன சார், என்ன ப்ராப்ளம்? எங்களை பார்த்தா ஏன் கடவுளுக்கு பிடிக்கல? எந்த காரியத்தை தொடக்கூடாது, இந்த காரியத்தை தொட்டேன் கெட்டேன், நான் பாட்டுக்கு நிம்மதியாக போயிட்டு இருந்தேன் சார். என் வாழ்க்கையில் குறுக்க வந்துச்சு பாருங்க ஒரு லாரி, அந்த மாதிரி எங்கிருந்தோ வந்தான் அப்படிங்கிற மாதிரி நான் எதை சொல்லுவீங்க என்று கேட்டால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது நமக்கு வரல. விமர்சனம் எல்லாருக்கும் வராது, அது உங்களுக்கு வரவே வராது. கன்னிராசிக்காரர்களுக்கு 12 கூடியவனாக சூரியன் இருக்கிறார். விமர்சித்தால் உடனே வந்துடுவாங்க. வாசல்லே பாரு, அங்கேயே பாரு, 2 போலீஸ் நிற்பாங்க. ஐயா வணக்கம் ஐயா. பக்கத்து வீட்டு பொண்ணு மட்டும்தான்ப்பா நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி சேட்டையாக பண்ணுது. ஒரு கல்யாண காட்சியாக இருந்தால் பரவாயில்ல, ஆதங்கத்தில் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு பேர் என்ன வச்சுருவாங்கன்னா, என் பொண்ணை நீ குறை சொல்லிட்டான்னு கேட்பாங்க. இதே மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்ல வந்தது வேற, அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேற. அப்போ மக்களுக்கு நன்மை சொல்கிற இப்போ நான் சொல்லக்கூடாதா? சொல்லாதீங்க. தங்கம் நிறைய போடாதீங்க. இந்த கோல்டன் கலர்ஸ் நமக்கு வரக்கூடாது. ரெட்டு கலர் நமக்கு ஆகாது. அப்போ எது ஆகும்? சித்திரைனா என்ன சொல்லலாம் என்றால் அரச மரம் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. நல்லா இருக்குது சார், அரச மரம் காற்று நல்லா இருக்கும் சார், சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ராப்ளமும் தரும், அது உங்களுக்கு தரும். இப்போ புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நலம் கூடாது, இது போட்டால் இருக்கிறதும் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சாமி டாலர்னா எது? இப்படி கூட இருக்கா சார்? துர்கா தேவி, ஜெய ஜெய தேவி, ஜெய துர்கா தேவி. கன்னிராசிக்கார பெண்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, துர்கை தேவியை அணிந்து கொள்ளாதீர்கள். சாட்சாத் என்ன நீங்கள் வீட்டில் பெட்டு அனிமல்ஸ் வச்சுக்க கூடாது என்றால், மல்லிகை என் மன்னன், அந்த மல்லிகை இருக்கிறதால தான் இந்த மன்னன் கூட ப்ராப்ளம் வருது. அப்போ இதை கழட்டி போட்டுருங்க. அது உங்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜியே, தெரியும் நாங்கள் ரொம்ப நொந்து போயிருக்கோம், தயவுசெய்து சிரிக்காதீங்க. பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் தான் தூரமாக இருக்குன்னா வெற்றி கூடவா தான் சார் தூரமாக இருக்கும்? அட இது தெரியாமல் போச்சே அப்படிங்கிற டைட்டில் எதுக்கு வச்சு தெரியுமா? என்ன காரணம்னா, வாழ்க்கையில் சில பேர் ரொம்ப சீக்கிரமாக முன்னுக்கு வந்துடுறாங்க. நம்ம மட்டும் மேலே முன்னுக்கு வரதுக்கு இத்தனை நாள் ஆகுது. என்ன சார், என்ன ப்ராப்ளம்? எங்களை பார்த்தா ஏன் கடவுளுக்கு பிடிக்கல? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாருக்கும் ஒரு திறந்த பிரபஞ்சத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் தெரியாத மேட்ரஸை போய் தொட்டுட்டீங்க. நமக்கு வராத விஷயத்தை தொட்டதால தான் இவ்வளோ லேட் ஆகுது. அப்போது எது வராத விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? வர்ற விஷயத்தை பற்றி நிறைய படித்தாச்சு. டூஸ் நிறையா படிச்சிட்டோம், டோன்ட்ஸ் படிக்கலாம். சரியா? அவ்வகையில் எந்த ஒரு காரியத்தையும் இந்த நாள் தொடங்கினா அது நடக்காது அப்படின்னா நீங்கள் என்ன குருஜி சொல்லுவீங்க என்று கேட்டால், கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பஞ்சமி, அஷ்டமி, சதுர்த்தி திதிகளை தயவு செய்து தவிருங்க. பஞ்சமி, அஷ்டமி, சதுர்த்தி. நம்பர் 3 அவாய்ட் பண்ணுங்க. வியாழக்கிழமையை அவாய்ட் பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமை அவாய்ட் பண்ணுங்க. இனிமே இந்த நாட்களை தான் ஆரம்பிக்காதீங்க. நீங்கள் இது நம்பாதவராக கூட இருங்க, ஆனால் இந்த ஒரு தடவை எனக்காக ஐபிசி பக்தியில் வர்ற இந்த பதிவுக்காக இதை நம்ப ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். அல்லது கன்னிராசிக்கார ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, அவருக்கு ஒரு நல்லது பண்ணதாக இருக்கட்டும். இனிமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக, நீங்கள் எந்த காரியத்தை தொடக்கூடாது. இந்த காரியத்தை தொட்டேன் கெட்டேன், நான் பாட்டுக்கு நிம்மதியாக போயிட்டு இருந்தேன் சார். என் வாழ்க்கையில் குறுக்க வந்துச்சு பாருங்க ஒரு லாரி, அந்த மாதிரி எங்கிருந்தோ வந்தான் அப்படிங்கிற மாதிரி நான் எதை சொல்லுவீங்க என்று கேட்டால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரேனும் செய்வதாக லைஃப்குள்ளே வந்தாங்கன்னா, கை மாற்றி விடுறது, கோல்டில் நம்ம இதை பண்ணலாம், அது பண்ணலாம், ஆர்னமெண்ட்ஸ் பண்ணலாம், அலங்காரம் பண்ணலாம், அது மாதிரிலாம் யாராவது வந்தாங்கன்னா டியூஷன் சென்டர் வைக்கலாம், ட்ரைனிங் கிளாஸ் வைக்கலாம். நிறைய பேர் பாருங்கள் ப்ரீகேஜி ப்ளே ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆரம்பிச்சு நடக்காமே இருக்கும். அது காரணம் என்ன? அவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது, அவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாது. ஸோ அப்படி நின்று போன எல்லாரும் கன்னிராசிக்காரங்க தான். ப்ளே ஸ்கூல், ட்ரைனிங் அதெல்லாம் தொடக்கூடாது. வாத்தியார் வித்தை, அதாவது ஒரு வீணை வாசிக்கிற கிளாஸ் வைக்கலாம். கிளாஸ் ஆரம்பிச்சிருவீங்க, கிளைண்ட்ஸ் வரமாட்டாங்க, உங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அப்படி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் சொல்லித்தர விஷயங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, அது வேண்டாம். அப்போ கம்பளி ஆடைகள், ஆட்சிப்பணி, நான் 12 கூடியவன் யார்? சூரியன். அப்போ ஆட்சிப்பணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசில் முடிவெடுக்கக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அட்வைசர் போஸ்ட்டு, ஒரு கம்பெனியில் அட்வைசராக கூப்பிட்றாங்க, போகலாமா? வேண்டாம், நமக்கு அது வராது. ஸோ அப்போ நமக்கு எது வரும்? சொல்ல மாட்டேன், அது அடுத்த பதிவில் சொல்வேன். இப்போ என்ன சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு இதை சொல்லுங்கள் ராம்ஜி போதும்னு சொல்லியிருக்காங்க. என் எல்லையே அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன சொல்லக்கூடாதுங்கிறத மட்டும் கேட்டுக்கணும், கன்னிராசிக்கார ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும். ரைட்டா? அடுத்ததாக, வாகனம் விற்பது, மெக்கானிக் செய்வது.
வாகனம் விற்பது, மெக்கானிக் செய்வது. இப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க? செவ்வாய் 3 8 கூடியவனா இருக்காங்க. அப்போது மெக்கானிக் கடை, 2 வீலர் இருக்க மெக்கானிக் கடை, 4 வீலர் கடை வச்சிருப்பாங்க, நடத்த தெரியாது, மேன் பவர் கிடைக்காது, வேலைக்கு ஆள் கிடைக்கல, இதெல்லாம் நீங்கள் தான். ஸோ அப்போது இதெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆட்டோமொபைல் தொடக்கூடாது, அரசு அதிகாரம் தொடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் தங்கம், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டியூஷன் சென்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடக்கூடாது. இந்த காரியத்தை செய்யவே கூடாதுன்னா என்ன சொல்லலாம் என்று கேட்டால், ஒரு காரியத்தை செய்யவே கூடாது. அரசை விமர்சிக்கக்கூடாது. சூரியனே 12 கோடி போயிட்டான் சார், சும்மா ஒரு போஸ்ட்டு போட்டேன் சார், இப்போ உங்களுக்கு தேவையா? இது நமக்கு தேவையா? ஒரு நிமிஷம் கேளுங்க. எல்லோரும் அரசியல் பதவிகள் எழுதும் பொழுது நமக்கு வந்து ஒரு காலத்தில் நமக்கு தேவையா, நமக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன வரைக்கொண்டு சேர்த்து சொல்கிறேன். நமக்கு எது தேவையில்லையோ அதை விட்டுறணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது நமக்கு வரல, விமர்சனம் எல்லாருக்கும் வராது, அது உங்களுக்கு வரவே வராது. கன்னிராசிக்காரர்களுக்கு 12 கூடியவனாக சூரியன் இருக்கிறார், விமர்சித்தால் உடனே வந்துடுவாங்க. வாசல்லே பாரு, அங்கேயே பாரு, 2 போலீஸ் நிற்பாங்க. ஐயா வணக்கம் ஐயா, நான் பதிவை நீக்கிறேன் ஜாமி, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க, அரசு விமர்சிக்காது. பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம், யாரையும் குறை சொல்லப்போ 7 கூடிய குரு பாதகாதிபதியாக இருக்கிறார், செவ்வாய் 8 கூடியவனாக இருக்கப்போ யாராவது ஏதாவது ஒரு காசிப் ஒன்று வருது, சும்மா சொன்னீங்க, ஒரு ஆதங்கத்தை கொட்டினீங்க, அது போய் 10 பேர்கிட்ட பரவிடும். முக்கியமாக கன்னிராசிக்கார பெண்கள் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, தாயன்பு கொண்டவங்க, ஒரு அன்பின் நிமித்தமாக சொல்லியிருப்பீங்க, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு மட்டும்தான்ப்பா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இப்படி சேட்டையாக பண்ணுது, ஒரு கல்யாண காட்சியாக இருந்தால் பரவாயில்ல, ஆதங்கத்தில் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு பேர் என்ன வச்சுருவாங்கன்னா, என் பொண்ணை நீ குறை சொல்லிட்டியான்னு கேட்பாங்க. இதே மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்ல வந்தது வேற, அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேறு. அப்போ மக்களுக்கு நன்மை சொல்கிற விஷயம் இப்போ நான் சொல்லக்கூடாதா? சொல்லாதீங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் கணவர் குழந்தை மட்டும் பாருங்கள் போதும். மற்றவர்களுக்கு நன்மைன்னு நினச்சி நீங்கள் சொல்வீங்க. தம்பி மாதிரி பழகினா சார், வீட்டுக்குள்ளே வந்தான் சார், காசு விஷயத்துக்கு சண்டை போட்டு போயிட்டான் சார், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இந்த 7 கூடையவன்னா பார்ட்னர்ஷிப் மட்டும் கிடையாது, உறவுகள்னு அர்த்தம். அது குருவாக போய்ட்டுறாரு, உங்களுக்கு ஜென்ம எதிரியாக போய்ட்டுறாரு. வேண்டாம், அது நமக்கு வேண்டாம். அதே மாதிரி தம்பி, அண்ணா தம்பிகிட்ட காசு வாங்காதீங்க, செய்யக்கூடாதுன்னு அதான். 3 8 கூடையவனாக செவ்வாய் இருக்கிறார். 8 கூடையவன் குட்டிச்சோராக்குவான். என் அன்பு தம்பி அவன் எங்கிட்ட கடன் தருகிறார், வேணாம் நன்றி, தம்பிக்கு நீங்கள் தான் கொடுக்கணும், தம்பிக்கிட்ட வாங்காதீங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை செய்யக்கூடாது. சகோதர பாவத்திலே குழந்தைங்கள்ட்ட கடை வாங்கக்கூடாது. அதேமாதிரி கன்னிராசிக்கார பெரியவங்களுக்கு சொல்கிறேன், 5 குடையவனே 6 குடையவனாக இருக்கிறார், யார்? சனி. அப்போ நீங்கள் என் பையன் தான் லோன் போட்டு கொடுத்தான் வாங்கி வச்சு கடை, உங்கள் பையனுக்கு உங்களுக்கு டெய்லி சண்டை வந்துகிட்டே இருக்கும். என்றைக்கு நீங்கள் பையன்கிட்ட காசு வாங்காமல் இருக்கீங்களோ, கன்னிராசிக்கார பெரியவங்களுக்கு சொல்கிறேன், சார் நம்ம போஸ்ட்டில் இப்போல்லாம் நம்ம எல்லாரை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டோம், பெண்களை பற்றி சொல்கிறோம், பெரியவங்களை பற்றி சொல்கிறோம், தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. இது வந்து இளைஞர்களுக்கான பதிவு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமான பதிவு. ஐபிசி பக்தி உலகத்திற்கான ஒரு நிறுவனம் என்பதை இந்த நேரத்தில் நான் அழுத்தமாக சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. ரைட். அடுத்து, வாழக்கூடாத திசைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாழக்கூடாத திசையா? இன்னும் புதுசாக இருக்குது. ஆமாம், ஏன்னா சனி உங்களுக்கு 5 6 கூடியவனாக இருப்பதால் மேற்கு ஆகாது. அதே மாதிரி 7 கூடியவனாக குரு இருப்பதால் தெற்கு ஆகாது. ரைட், விட்டுருங்க. தெற்கு மேற்கு இதை நீங்கள் வைக்கக்கூடாது. வாசல் ஆரம்பிக்கும் போது பில்டர் சொல்லும்போது, ஹலோ சார் பில்டர் சார், நீங்கள் வடக்கு பார்த்து கட்டுங்க, ஐபிசி பக்தியில் சொன்னாங்க, சொல்லணும். இன்னும் இந்த 2 திசையை அவாய்ட் பண்ணணும். ரைட். அடுத்து, சேரக்கூடாத நட்பு யார்? நீங்கள் யார்? நீங்கள் ஒரு நிலராசி. அப்போ பூமி தாய் மாதிரி நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாயா, இவன் ரொம்ப நல்லவன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் பொறுமையின் உச்சம், சிகர். அப்போ பொறுமையின் சிகரத்துக்கு யார் சரியாவாங்க? பொறுமையாக இருக்கிறவங்க தான் சரியாவாங்க. அப்போ யார் உங்களுக்கு டென்ஷன் கொடுப்பாங்க? கோபத்தை உண்டாக்கக்கூடியவர்கள், அதாவது நெருப்பு ராசிகள் உங்களுக்கு செட் ஆகாது. யார்? தனுசு இருக்காரு, மேஷம் இருக்காரு, சிம்மம் இருக்காரு. அதனால தான் இவங்க பாருங்கள், நான் சிம்மம் 12ன்னு சொன்னேன்ல, நீங்கள் இது விமர்சிக்காதீங்க, இந்த மேட்சாவது பாருங்கள். தனுசு, மேஷம், சிம்மம், இது 3 பேரும் உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. ரைட். அடுத்தது, அணியக்கூடாத வர்ணம்னா என்ன சொல்லலாம்? பியூர் கோல்டு அணிய வேண்டாம். கோல்டுக்கிட்டே போகாதீங்க. மஞ்சள் கலர் சார், கோல்டன் இல்லவோ லெமன் இல்லவோ? நோ எல்லோ, எல்லோவே கிடையாது உங்களுக்கு. என்ன எல்லோன்னா நமக்கு வந்து ப்ராப்ளம்னு நினச்சிக்கோங்க. தங்கம் நிறையா போடாதீங்க. இந்த கோல்டன் கலர்ஸே நமக்கு வரக்கூடாது. ரெட்டு கலர் நமக்கு ஆகாது. அப்போ எது ஆகும்? எனக்கு இவ்வளோ தூரம் இருக்குது, இங்கே வந்துடுச்சு, ஆனால் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அதை அடுத்த பதிவில் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அதனால் தங்கம் வேண்டாம் சார். சார் சொல்லுங்கள் சார், இப்படி சொன்னால் எப்படி சார்? நீங்கள் நெருங்க சார், அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ 7 கூடியவராக குரு இருப்பதால், 3 8 கூடியவராக செவ்வாய் இருப்பதால் ரெட்டும் கோல்டும் ஆகாது, விட்டுருங்க. ரைட். அணிய போகக்கூடாத எல்லைன்னா என்ன சொல்லலாம்? கன்னிராசிக்காரர்களுக்கு இதுக்கு மேலே போனால் அதுலேயே முழுகிரும் போலருடா, அதே நினைப்பாருடா அப்படின்னா என்ன சொல்லுவீங்கன்னா, டாக்டராக இருந்தீங்கன்னா டாக்டருக்கு போனோமா, வைத்தியம் பார்த்தோமா, வந்தோமான்னு இருக்கணும். இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகி சில பேர் உடல் ஆர்கான்ஸ் தன்னுடைய உடலையே தானம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் யாருன்னு நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் 1 கூடியவனே 10 கூடியவனாக இருக்கிறார். யார்? 10னா கர்மஸ்தானம். யார்? புதன். புதன் யார்? புதன்னா மருத்துவர்னு அர்த்தம்.
மருத்துவ குணம் கொண்டவர்கள், அதிலேயே ஊறி போயிடுவீங்க. மனித குலத்திற்கு நன்மை செய்கின்ற அத்தனை நல்ல விஷயமும் உங்களுக்கு உண்டு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இது வந்து இந்த உலகத்தில் உங்களை நம்பிய ஜீவன்களும் இருக்காங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சில பேர் ரொம்ப டெடிகேட்டடாக சொல்லுவாங்களே, கம்மியான ஃபீஸ் தான் சார் வாங்கினார், 5 ரூபா வாங்கினார் சார், 10 ரூபா வாங்கிட்டு பார்ப்பாரு என்ன சொல்கிறோம்ல, அதெல்லாம் நீங்கள் தான். ஆனால் நமக்கு அவங்களுக்கு ஒரு பேர் வைப்போம், 10 ரூபா டாக்டர்னு. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அப்படி அந்த பேர் சொல்லாதீங்க. தயவுசெய்து ஒரு சேவை ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அவங்களை கிண்டல் பண்ணாதீங்க. இது மூலியமாக சொல்லிக்கிறேன். 5 10 உங்களுக்கு வந்து 1 10 புதன் இருப்பதால் மருத்துவ குணம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஆனால் அது ஒரு எல்லை தான், அதுக்கு மேலே போயிடாதீங்க. இப்போது என் கையை பிடிச்சிக்கோங்க, நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரேன். ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே வரதா நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டை ஒரு ரவுண்ட் பார்க்குறேன். என்னென்ன சாமி படம்லாம் நீங்கள் மாட்டியிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன மலர்கள், என்னென்ன செடிகள், என்ன வீட்டில் வளர்த்துற பெட் டாக்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறோம். அது உங்களுக்கு நல்லா இல்லைன்னு இங்கேயே நின்று சொல்லிடுறேன். இங்கேயே அதை கட் பண்ணிடுங்க. ரைட்டா, போமா? அவ்வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு 3 நட்சத்திர உடையவர்கள் மட்டும்தான் உங்கள் ராசியில் இருப்பீங்க. அந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தும்படியான மரங்கள், செடிகள் எல்லாம் சொல்ல போகிறேன். சரியா? உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் தான் உங்கள் நட்சத்திரக்காரர்கள். உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் புன்னை மரம், அது உங்களுக்கு செட் ஆகாது. ரைட். இலுப்பை மரம் எல்லாம் என்ன குறித்து நம்ம வளர்த்தவா போகிறோம், விட்டுருங்க உங்களுக்கு. அப்போ நீங்கள் எதை வேணால் வளர்த்தலாம். அடுத்ததாக ஹஸ்தம், ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு மரத்தை வளர்த்தக்கூடாதுன்னா ஆலமரம். அதெல்லாம் போய் வளர்த்துவாங்களா சார்? சார் நீங்கள் வளர்த்த வேண்டாம். அங்கே உங்கள் வீட்டை சுற்றி பக்கத்தில் இருந்தால் கூட அது நிழலில் கூட உட்காராதீங்கன்னு நான் சொல்ல வரேன். உங்கள் வீட்டு அந்த வீட்டு சரௌண்டிங்கில் ஆலமரம் சம்மந்தப்பட்ட சில பேர் போன்சாய் வச்சுருப்பீங்க. அதனால தான் நான் இப்போ இதெல்லாம் பற்றி சொல்கிறேன். இப்போ சொல்லும் போதே ஆலமரம் வீட்டில் வளர்த்த முடியுமாங்கிற கேள்வி வரும். போன்சாயாக வளர்த்துறீங்களே, நிறைய பேர் பரிசாக கொடுக்குறாங்க அதை போன்சாய். அது கூட வேண்டாம், அது அந்த வடிவில் கூட அது ஆபத்து. அடுத்ததாக சித்திரை. சித்திரைனா என்ன சொல்லலாம் என்றால் அரச மரம். அரச மரம் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு, நல்லா இருக்குது சார் அரச மரம், காற்று நல்லா இருக்கும் சார், சூப்பராக இருக்கும், ஆனால் ப்ராப்ளமும் தரும், அது உங்களுக்கு தரும், அதனால் அது வேண்டாம். அணியக்கூடாத சுவாமி படங்கள்னால் என்ன சொல்லலாம்? அப்போது நான் ஒரு டாலர் போட்டிருக்கேன் சார், நல்லா இருக்கா சார் இது அப்படின்னா, நல்லா இருக்கிறது வேறு, நமக்கு நலம் பயப்பது வேறு. நல்லா இருக்கிறதெல்லாம் நலம் பயப்பதல்ல. இதை போட்டுக்கிட்டே வாழ்க்கை மாறிச்சுன்னா அது நமக்கு நலம் பயக்குது. இப்போ புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நலம் பயக்கக்கூடாது, இது போட்டால் இருக்கிறதும் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சாமி டாலர்னால் எது? அப்படி கூட இருக்கா சார்? இருக்குது. ஏன்னா தெரியாத விஷயத்த செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச விஷயத்த விட்டவனும் கேட்டாமாங்க. சில பேர் எதையாவது எடுத்து மாட்டிப்பாங்க, அது ப்ராப்ளம் ஆகும். ஒரு சின்ன பாயிண்ட்டாக தான் இருக்கும், அது கட்டினதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை மாற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்போது நம்ம 3 நட்சத்திரம் நம்ம சொல்கிறோம். உத்தரம் எது சொல்லலாம்? முருகப்பெருமான். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், முருகப்பெருமான், ஏகபாதர், இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அப்போது முருகப்பெருமான் சம்மந்தப்பட்ட டாலர்ஸ் நீங்கள் போடாதீங்க, உங்களுக்கு செட் ஆகாது. முருகனை பிடிக்குமா? முருகனை பிடிக்கும். முருகா, ரைட், டோன்ட் வியர், அவரை நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடாது. ரைட்டா? அதே மாதிரி ஹஸ்தம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர், சரஸ்வதி. ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயம் பிரம்மச்சரியா ஆக்கி விட்டுருவாரு. ஏற்கனவே நமக்கு கன்னிராசி, ஏற்கனவே ஆஞ்சநேயர் நமக்கு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் பண்ணி விட்றாரு, நம்ம கல்யாணத்தை உடனே நடத்தி வைக்க மாட்டேங்கிறார். இதில் வேறு அவருக்கு ரசிகராக வேறு ஆகிட்டிங்கன்னா வாக்கு கமான் அப்படின்னு சொல்லி கூட பக்கத்தில் வச்சு போகிறப்பறம் அவரை மாதிரியே பிரம்மச்சாரியாகவே சுற்ற வேண்டிதான். கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ ஆஞ்சநேயர் வேண்டாம். நமக்கு சரஸ்வதி, வீணை வைத்திருக்கின்ற சரஸ்வதி, அது வேண்டாம். அதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ ஆஞ்சநேயர் படம் வச்சுருக்கேன், நாங்கள் ஜிம்முக்கெல்லாம் போகலாமா? போங்க சார், கும்பிடுங்க. நான் சொல்கிறது என்னென்னா கையில் மாட்டிக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். அடுத்ததாக நீங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதை வந்து வணங்கக்கூடாது, எதை தட் மீன்ஸ் எதை போட்டுக்கக்கூடாது, எதை வந்து கையில் வந்து பெண்டன்ட்டாவோ கழுத்தில் டாலராகவோ போட்டுக்கூடாது என்றால் என்ன சொல்லுவீங்க என்றால் துர்காதேவி. ஜெய ஜெய தேவி, ஜெய துர்காதேவி. கன்னிராசிக்கார பெண்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, துர்க்கை தேவியை அணிந்து கொள்ளாதீர்கள். சாட்சாத் துர்க்கையாகவே ஆகிடுவீங்க. ஆல்ரெடி உங்கள் வீட்டில் உங்களுக்கு துர்க்கைன்னு தான் இன்னொரு பேர். அதனால் இது வேறு போட்டுக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுவார் உங்கள் கணவர். பார்த்தீங்களா பாருங்கள் சார், துர்கா தேவி தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் வேறு. நமக்கு எதுக்கு? ஏற்கனவே நம்மளை கோவக்காரங்கிறாங்க, துர்காதேவி வேறு போட்டுக்கிட்டு. அப்போ அது வேண்டாம். ரைட். அடுத்ததாக நீங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடாத பெட் டாக்ஸா, பெட்டு பூனைஸ், பெட்டு ஃபிஷ்ஷு, ஏதோ ஒன்று வச்சுருப்போம்ல, அது எது சார்? அவன் என்ன சார் ப்ராப்ளம் பண்ணா? நம்ம வீட்டில் இருக்கிற மக்கு குட்டி பையன் இருக்கலாம் சார், இது வச்சுக்கலாம், இது வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. சாஸ்திரம் சொல்கிறத சொல்கிறேன். அப்போது என்ன நீங்கள் வீட்டில் பெட்டு அனிமல்ஸ் வச்சுக்கக்கூடாது என்றால் 3 நட்சத்திரம் உங்களுக்கு. ஒன்று உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்த நீங்கள் பூனை வச்சுக்கக்கூடாது, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்த நீங்கள் எதை வச்சுக்கக்கூடாது என்றால் பெண் நாயின்னு சொல்லுவது சாஸ்திரம் சொல்லுது. பெண் நாய், டாகே வேண்டாம், அதில் ஆண் என்ன பெண் என்ன, டாக் நமக்கு வேண்டாம். ரைட்டா? அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதை வச்சுக்கூடாதுன்னா, சில பேர் ஆடு லவர்ஸாக இருப்பீங்க. சார் இந்த பதிவு எல்லோரும் பார்க்குறாங்க, உங்களுக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க, உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க.
அப்போது கிராமங்களில் நிறைய பேர் ஆடு வளர்த்துற பழக்க முடியும். ஒருத்தர் வீட்டில் ஆடு வளர்த்துவாங்க. நீங்கள் அதில் ஆண் ஆடு கெடான்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நீங்கள் வளர்த்த வேண்டாம். உங்கள் மனைவிக்கு செல்லமா அல்லது அது கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸராக இருக்க வேண்டாம், அதை விட்டுருங்க. ஆண் ஆடு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ரைட், மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் ஒரு பெயரின் துவக்கத்தை எந்த பெயரை தவிர்க்கணும்னு சொல்ல போகிறேன். உத்தரம், ஹஸ்தம், சித்திரை. இந்த பெயரை தவிர்க்கணும், இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை தவிர்க்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உத்திர நட்சத்திரக்காரர்கள் நே நோ யா இ, நே நோ யா இ எடுத்துருங்க. அதே மாதிரி தே தோ சாசி, தே தோ சாசி, இந்த பேர் ஃபர்ஸ்ட் லெட்டராக வந்தால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் எந்த பெயரை தவிர்க்கணும்னு சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பூ யோ ஏ பா, பூ யோ ஏ பா. சார் என்ன சார் இதெல்லாம் ஒரு லெட்டர்னு யாராவது பேர் வைப்பாங்களா அப்படின்னா நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஏகன் அப்படின்னு ஒரு படமே வந்திருக்கு. ஏகா ஆ ஆ வந்திருக்கா, அஜித் சார் படம் ஏகன். ஏனுங்கிறத நீங்கள் இப்படி யோசிக்கக்கூடாது, தமிழில் மட்டும் யோசிக்கக்கூடாது. இங்கிலீஷில் கூட யோசிக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் இப்படி தான் புரிஞ்சுக்கிறீங்க. ஏ யோ யா ஈலாம் சொல்லிங்க, அதெல்லாம் தமிழில் பேர் வருமா சார்னு. அந்த சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்ல வரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த சத்தம் வரக்கூடாது. அதே மாதிரி ரூ சே சே லா, ரூ சே சோ லா, ரூ சே சோலா, இதெல்லாம். சோனா சோளா எம்மான்னு வச்சுக்கலாம். சோனா என்ன வேணால் பேர் வைக்கலாம்ல. ஸோ அந்த பேர் வந்து வைக்க வேண்டாம். அடுத்ததாக உங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்கள், இவர்கள் பி பூ தாப்பா, பி பூ தாப்பா, இந்த நட்சத்திரம் வச்சுருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சுருக்கவங்க வச்சுக்கூடாது. இதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்து உங்கள் வீட்டில் என்ன மலர்கள் வச்சுக்க கூடாது? பூச்செடி. பூக்களே கொஞ்சம் போய் விடுங்கள். ஓய்வு தான், பிடிங்கி போட போகிறீங்க. இப்போது உங்கள் வீட்டை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பூச்செடி இருந்தால் கையோட பிடுங்கிடுவீங்க, கரெக்டாக? அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லுவீங்க? உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் வீட்டில் பன்னீர் ரோஜா, செம்பருத்தி, செவ்வரளி. பன்னீர் ரோஜா என்ன சார் பண்ணிச்சு? பன்னீரில் ரோஜா வேணாம் சார், வேணாம், போதும் போதும், வேணாம், நமக்கு செட் ஆகாது. இந்த ஒரு பன்னீர் ரோஜா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் கழட்டி தூக்கி போட்டிருக்கேன், வேண்டாம். அடுத்ததாக ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் என்ன சொல்லலாம்? உங்களுக்கு என்ன பூக்கள் உங்களுக்கு செட் ஆகாது என்றால் மல்லிகை. மல்லிகை என் மன்னன், வேண்டாம். அந்த மல்லிகை இருக்கிறதால தான் இந்த மன்னன் கூட ப்ராப்ளம் வருது. அப்போ இதை கழட்டி போட்டுருங்க, அது உங்களுக்கு வேண்டாம். யாரு? இந்த நட்சத்திரத்தில் மட்டும் கன்னிராசியில் 3 பிரிவு இருக்குங்க. அதில் ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சித்திரைக்கு இது பொருந்தாது. இப்போ சித்திரைக்கு வேற மலர் வருது. என்ன மலர்? சித்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முல்லை மலர். சித்திரைக்கு வந்து முல்லை மலர் செடி கொடி இருக்கும், அதை வளர்த்தாதீங்க. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே சொல்லிட்டேன். என்னென்ன பூக்கள் வைக்கணும், என்னென்ன பெட் அனிமல்ஸ் வைக்கணும், வீட்டில் என்ன விருட்சம் வளர்த்தணும், எல்லாமே சொன்னேன். ஒரு 1 லைனில் குமுலேட்டிவாக சொல்கிறேன் பாருங்கள். கன்னிராசிக்காரர்கள் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட, டீச்சிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடாது. செவ்வாய் சனி உங்களுக்கு ப்ராப்ளம், புதன் உங்களுக்கு குருவே ப்ராப்ளம், அதனால் நம்பர் 3 ப்ராப்ளம். கோல்டன் எல்லோ போடக்கூடாது. ட்ரைனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாது. ரொம்ப டாக்டர் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப டாக்டர் ஆகிடுவீங்க. அதனால் ஓரளவுக்கு இருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்ன, உங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடிய பெட் அனிமல்ஸில் பெரும்பாலும் நான் ஒரு ஆண் ஆடு சொல்லியிருக்கேன், ஒரு டாக் சொல்லியிருக்கேன், கேட் சொல்லியிருக்கேன், 3 சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் பூக்கள்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா, மல்லிகை, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான், பெருசாக லைஃப் ஸ்டைலே மாறுற மாதிரிலாம் நம்ம எதுவும் உங்களுக்கு நம்ம சொல்லலை. அட்லீஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை கூட பண்ணலன்னா ரொம்ப டஃப். அதுக்கப்புறம் அன்லக்கி ஆகிட்டேன், எனக்கு இது தொட்ட நடக்கலை, நீங்கள் ஏன் ராம்ஜி சொல்லலை, ஐபிசியில் இதை பற்றி தகவல் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. இதை ஒன்று நீங்கள் கேளுங்க ஃபுல்லாக, அல்லது கன்னிராசிக்கார உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரு கைங்கரியம், நல்ல விஷயம் அது, அதை பண்ணுங்கள். ஸோ அப்போது ஐயையோ என்னாச்சு, நான் வந்து ப்ரீகேஜி ஆரம்பித்தேன் சார். ஆரம்பிச்சிங்களா? ரைட்டு. அது ஓட மாட்டேங்குது சார் ஸ்கூலு. சார் நான் ஒரு யூனிவர்சிட்டியே வச்சுருக்கேன் சார், ஆனால் நம்ம யூனிவர்சிட்டியில் அட்மிஷனே ஆகலை சார். ஆகாது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அவன் ஜென்மேதிரி, அவனுக்கிட்ட போய் அவன் எப்படி உங்களுக்கு செய்வான்? ஸோ அப்போது நான் என்ன செய்யணும்? அப்போ கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5ஆம் நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப பேர் நிறைய கால் பண்ணுறீங்க, உடனடியாக பேசணும்னு நினைக்கிறவங்க டக்கல்னு கேளுங்க. டக்கல்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அந்த முறையில் எங்கிட்ட பேசலாம். வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி பக்தி பரவசம் 2026, அது நம்ம மகாலிங்கம் ஐயா வராரு. கருப்பு பாடலாம் பாடி புகழ் பெற்றாரு. அவருடைய ஐபிசி பக்தி பரவசம் நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. இதை பார்க்கின்ற நேர்கள், என்னோட ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உலக நாடுகள் எங்கிருந்தாலும் தயவுசெய்து சென்னையில் இருக்கின்ற வாணி மஹாலுக்கு வாருங்கள். ஆகஸ்ட் 7ஆம் தேதி உங்கள் வருகைக்காக நாங்களும் ப்ளஸ் எல்லோரும் காத்திருக்கிறோம். நீங்கள் வந்தால் தான் எங்களுக்கு மகிழ்ச்சி, வேறு ஒன்றும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை நிறைவாக பண்ணி கொடுங்க, இட்ஸ் மை ரெக்வெஸ்ட். ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பக்தி பரவசம் 2026 அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஆகஸ்ட் 7, வாணி மஹால், சென்னை. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. சார்
கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.